எனக்கு என்ன புரியல அப்படின்னா, நீங்க டாஸ்ல வந்து தோனி பேசுறாரு. நாங்க வந்து அடுத்த சீசனுக்கு தான் ஆன்சர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஆர்டர்ல அ பிளேயர்ஸுக்கு அந்த ரோல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறத குடுக்கணும். யார் யார் என்ன ரோல்ல ஆடுறாங்க அப்படிங்கிறத தெளிவா இந்த சீசன்லயே முடிவு பண்ணிறணும் இருக்கிறோம் அப்படின்னாரு. நல்ல விஷயம் தான். சூப்பரான விஷயம் தான். இதான் 2020ல பண்ணியிருந்தாங்க. ருத்ராஜ் அப்பதான் ஓப்பனிங்லாம் வந்திருந்தாரு. சரி, அது நல்ல விஷயம் தான். ஆனா அப்படி பேசிட்டு கொஞ்ச நேரத்துல அஸ்வின நம்பர் 4ல இறக்குறீங்களே, அது என்ன முடிவு? அஸ்வின் அப்ப அடுத்த சீசனுக்கு நம்பர் 4ல பார்க்குறீங்களா? ஒரு ஆப்ஷனா பார்க்குறீங்களா நீங்க? அவர் பவுலிங்லயே அவரோட ஸ்ட்ரென்த்தான விஷயத்திலேயே வீக்கா இருக்கிறாரு. இப்ப ஆடட் பிரஷர் தானே இது. அவர ஏன் போலிங் மேல நல்லா போட்டாரு ஸ்ரீராம். ஓகே. இன்னைக்கு போட்டாரு. போலிங் நல்லா போட்டாருன்றத நான் சொல்லிடுறேன். பட் இங்க வருவோம் நம்ம. நீங்க சொன்ன பாயிண்ட் என்னதுன்னா, அதுக்கு நான் உடன்படல. ஃபர்ஸ்ட் அத சொல்லிடுறேன். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்க நான் யோசிக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கிறேன். நிறைய லாஜிக் யோசிச்சா ஒரே ஒரு லாஜிக் தான் எனக்கு தென்படுது. அண்ட் மறுபடியும் நான் சொல்லிடுறேன், நான் அதுக்கு உடன்படல. லாஜிக் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, டெவால் பிரேவிஸ் எங்களுக்கு நம்பர் 5 தான். அவர் 8th ஓவர் 9th ஓவர் தான் அவரோட என்ட்ரி பாயிண்ட். ஏன்னா இந்த என்ட்ரி பாயிண்ட்ன்றது வந்து ரொம்ப குரூஷியல் ஆக்குறாங்க T20 கிரிக்கெட்ல. சோ பிரேவிஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் போடுறப்ப அந்த 8வது 9வது ஓவர் தான் வரணும். 10வது 11வது 12வது ஓவர் தான் தூபே வரணும். இந்த மாதிரி என்ட்ரி பாயிண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு நடுவுல ஏதாவது விக்கெட் விழுந்தா ஒரு அஸ்வினோ ஒரு ஜடேஜாவோ வரலான்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு நான் உடன்படல. பட் நான் என்ன ஆசைப்பட்டிருப்பேன்னா 12 ஃபார் 2ல என்னோட டெவால் பிரேவிஸ் அடுத்த சீசன் நம்பர் 5ஆவே இருக்கட்டும் அவரு. பட் 12 ஃபார் 2 ஸ்கோர்ல டெவால் பிரேவிஸோட ஸ்ட்ரென்த் என்ன? அவுட் ஆயிருந்தாலும் இதே ரிசல்ட் தானே வந்திருக்க போகுது மேட்ச்ல. நீங்க தானே சொன்னீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னு. 12 ஃபார் 2ல பிரேவிஸ் எப்படி ஆடுறாருன்னு நான் பார்க்கணும். இன்ஃபேக்ட் சிவம் தூபேக்கு அந்த சான்ஸை கொடுங்க. பவர் பிளேல ஃபீல்டர்ஸ் உள்ள இருப்பாங்க. இந்த 2 பிளேயர்ஸுமே பவர் பிளேல ஃபீல்டர்ஸ் உள்ள இருக்கிறப்போ பவுண்டரி தூக்கி அடிக்கிற பிளேயர்ஸ்க்கு பவுண்டரி அடிக்கிறது ஈஸி. எதனால சேவாக் அவ்வளவு சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் பிளேயர்? ஃபீல்டர்ஸ் உள்ள இருப்பாங்க, மேல தூக்கி அடிக்கலாம். ஐபிஎல்லையும் ஒரு கிரேட் பிளேயர் அவரு. ஏன் ஃபீல்டர்ஸ் பவர் பிளேயர் உள்ள இருப்பாங்க, தூக்கி அடிக்கலாம். சோ பவர் பிளேல ஒரு 2 ஓவர் அவங்களுக்கு கிடைச்சா கூட அதுல டைம் எடுத்து செட் ஆயிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பெருசா அடிக்கலாம். விராட் கோலி என்ன பண்றாரு? பவர் பிளேல பவுண்டரிஸ் அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்து 1s and 2s ஓடுவாரு. சோ பிரேவிஸோட கேம் 12 ஃபார் 2 அண்டர் பிரஷர் எப்படி விளையாடுறாரு பாக்குறதுக்கு பொன்னான ஒரு வாய்ப்பு.